அமெரிக்காவுக்குள் சட்டவிரோதமாக நுழைய இந்தியர்கள் அழைத்துச் செல்லப்பட்ட டாங்கி ரூட் குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. என்னை சட்டப்பூர்வமாக அமெரிக்கா அனுப்புவதாக சொன்னார்கள். ஆனால் டாங்கி ரூட்டில் அழைத்துச் சென்று விட்டார்கள். அமெரிக்காவில் இருந்து இந்தியாவிற்கு நாடு கடத்தப்பட்டதில் பெரும்பாலானோரின் பேச்சு இதுவாகத்தான் இருக்கிறது. அது என்ன டாங்கி ரூட்டு, அமெரிக்காவுக்கு அதில் எப்படி போவாங்க, ஒருவேளை கழுதையில் போவாங்களோ அப்படின்னு விசாரிச்சா உண்மை அதுவல்ல. பஞ்சாபி மொழியில ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு குதிச்சு குதிச்சு போவது அப்படின்னா டங்கி அப்படின்னு பொருளாம். அதாவது சட்டவிரோதமாக போகிறதுக்கான ஒரு நுட்பம். இப்படித்தான் அமெரிக்காவுக்கு பலர் சட்டவிரோதமாக குடியேறாங்க. இந்த டங்கி தான் மருவி டாங்கி ரூட் அப்படின்னு மாறி இருக்கு. ஆம், டாலரில் சம்பளம், லக்ஸரியான வாழ்க்கை என அமெரிக்க கனவில் படிப்பவர்கள் ஏராளம். அப்படியும் அங்கு வேலை கிடைப்பது, விசா கிடைப்பது எல்லாம் குதிரை கொம்பாகத்தான் இருக்கிறது. ஆனா இந்தியாவில் குறிப்பா 3 மாநிலத்தை சேர்ந்த இளைஞர்கள், குஜராத், பஞ்சாப், ஹரியானா, இந்த மாநிலத்தை சேர்ந்த கணிசமான இளைஞர்கள் சட்டவிரோதமா அமெரிக்கால போய் குடியேறிடுறாங்க. அதாவது முறையான ஆவணங்கள் எதுவும் இல்லாமல் இவர்களை அழைத்துச் செல்ல போலியான ஆவணங்கள் தயாரிக்க எல்லாம் தனி ஏஜென்ட்டுகளே இருக்கிறார்கள். அவர்கள் தங்களிடம் சிக்குவோரிடம் லம்பாக பணத்தை பெற்றுக்கொண்டு துபாய், துருக்கிக்கு அழைத்துச் செல்கிறார்கள்.